திமுக பாஜக தாவேகா கூட்டணி விஜயின் அரசியலுக்கே பெரிய சிக்கல். ஸ்டாலினுக்கு போன உளவுத்துறை ரிப்போர்ட். அதிமுக பாஜக தாவேகா இடையே கூட்டணி வந்தாலும் அது விஜய்க்கு சாதகமாக இருக்காது. ஆளும் திமுகவிற்கே சாதகமாக இருக்கும் என்று உளவுத்துறை சார்பாக ரிப்போர்ட் ஒன்று முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது விஜய் தனித்து நின்றால் பெரிய போட்டியாக இருப்பார், ஆனால் கூட்டணிக்குள் போனால் அவருக்கான பலம் குறைந்துவிடும் என்று உளவுத்துறை சார்பாக ரிப்போர்ட் ஒன்று முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆளும் திமுக ரகசியமாக நடத்திய கருத்து கணிப்பின்படி நடிகர் விஜய் அரசியலில் எதிர்கொள்ளும் சவால்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது. தி பிராண்ட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த செய்தியில் வரும் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் 23% வாக்குகளை பெறும் என திமுக தரப்பு நடத்திய உட்கட்சி சர்வே கணித்துள்ளது. இந்த ஆய்வின்படி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வலுவான ஆதரவு இருப்பதும் திமுகவிற்கு ஒரு முக்கிய போட்டியாளராக அந்த கட்சி மாறக்கூடும் என்பதும் தெரிய வந்துள்ளது. 2,91,000 வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக 1,245 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் பாஜக மற்றும் அதிமுக ஆகியவை முக்கிய கட்சிகளாக உள்ளன. அதிமுக, பாஜக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் திமுக 50% வாக்குகளையும், என்டிஏ 35% வாக்குகளையும், சீமானின் நாம் தமிழர் கட்சி 12% வாக்குகளையும், மற்றவர்கள் 3% வாக்குகளையும் பெறுவார்கள் என இந்த ரகசிய ஆய்வு குறிப்பிடுகிறது. பாஜக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இணைந்து 35% வாக்குகளை பெற்றாலும் அதிமுகவில் உள்ள உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாஜகவின் சித்தானந்தத்தை தமிழக வாக்காளர்கள் எதிர்கொள்ளும் போக்கு ஆகியவை இக்கூட்டணியின் வளர்ச்சியை தடுக்கலாம் என்றும் சர்வே கூறுகிறது. தமிழக வெற்றி கழக தனித்து போட்டியிடும் சூழ்நிலையில் திமுகவின் வாக்கு சதவீதம் 45ஆக குறையலாம். அதிமுக, பாஜக கூட்டணி 22% வாக்குகளையும், விஜயின் கட்சி 23% வாக்குகளையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு 5% குறையக்கூடும் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அல்லது பாஜக அல்லாத அதிமுக கூட்டணியில் இணையலாமா என்று விஜய் யோசித்து வருகிறாரா? இப்பொழுது இதே சர்வே செய்த ரிப்போர்ட் தான் முதல்வரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக, பாஜக, தாவேகா இடையே கூட்டணி வந்தாலும் அது விஜய்க்கு சாதகமாக இருக்காது. ஆளும் திமுகவிற்கே சாதகமாக இருக்கும் என உளவுத்துறை சார்பாக ரிப்போர்ட் ஒன்று முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது கட்சி சார்பாக எடுக்கப்படாமல் முறையாக உளவுத்துறை சார்பாக எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிலும் கூட்டணி அமைத்தால் விஜய்க்கு தான் சிக்கல் இருக்கிறதா? ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அல்லது அதிமுகவுடன் மட்டும் தனித்து கூட்டணி வைக்கலாமா என்று விஜய் தீவிர ஆலோசனை செய்து வருகிறாரா? பாஜகவை கொள்கை எதிரி என்று விஜய் கூறி வருகிறார். அவர்களுடன் முதல் தேர்தலையே கூட்டணி வைத்தால் விஜய் அரசியல் முடிவுக்கு வரும். பாஜகவின் மத ரீதியிலான அரசியல் விஜய் முன்னெடுக்கும் சமூக நீதி அரசியலுக்கு பெரிய சிக்கலாகும். விஜய் தலித், கிறிஸ்தவர்கள் வாக்குகளை குறிவைக்கிறார். ஆனால் அவர் பாஜக உள்ள கூட்டணிக்கு சென்றால் அது விஜய்க்கு சிக்கலாகும். விஜய் அதிமுக உடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியை முறித்துவிட்டு வாருங்கள் என்று எடப்பாடியிடம் கூற வேண்டும். இதை எடப்பாடி ஏற்பாரா? டெல்லி பாஜக அனுமதிக்குமா என்ற கேள்வி உள்ளது. விஜய்க்கு இருக்கும் பெரிய சவாலே இதுதான். விஜய் இதை எப்படி சமாளிப்பார், என்ன மாதிரியான முடிவுகளை இதில் எடுப்பார் என்ற பெரிய கேள்வி நிலவி வருகிறது. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களை பார்க்க ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.